வணக்கம் ஆபரகம். தைப்பொங்கலை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய முதல் போட்டியான அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது உறுதிமொழி ஏற்புடன் தற்போது தொடங்கியுள்ளது. ஆபரகம், கிட்டத்தட்ட இந்த போட்டியில் 1000 காளைகளும் 580 மாடுபடி வீரர்களும் பங்கேற்க உள்ளனர். போட்டியில் கலந்துக்கூடிய காளைகளுக்கு உரிமையாளர் அதற்கான QR கோடுகளுடன் அனுமதி சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் தொடர்ந்து இந்த முறைகேடுகள், அந்த அனுமதி வழங்கப்படும் சீட்டுகள் ஜெராக்ஸ் எடுக்கப்பட்டு அதில் மாறுபாட்டு செய்வதை தடுப்பதற்காக இந்த QR கோடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதே போல இந்த முத்துப்பட்டி தொடர்ந்து ஒரு முத்துப்பட்டி சாலையின் கதவு தொடங்கி அவனியாபுரம் பேருந்து நிலையம் வரை வாடிவாசல், காலை சேகரிப்பு இடம், காலை மருத்துவ சோதனை பகுதிகள், காலையை அனுப்பும் பகுதி உள்ளிட்ட 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அனைத்தும் இருபுறமும் பாதுகாப்பு கம்புகள் வேலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று பாதுகாப்பாக்கப்பட்ட காவல்துறை ஆணையர் லோகநாதன் தலைமையிலான 2200 காவல்துறை தற்போது பாதுகாப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதேபோல் இன்று காலை தொடங்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டியானது மாலை 5 மணி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதற்கான நேரம் கூடுதலாக அளிக்கப்படும் போதும் மாவட்ட ஆட்சியரின் ஏற்பாட்டில் அடுத்த நேரம் கூடுதல் அளிக்கப்படுமா என்ற ஒரு இதுவும் ஏற்படும். அப்புறம் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியாக தற்போது தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முதல் சுற்றில் மஞ்சள் நிலம் டிஷர்ட் அணிந்தபடி தற்போது மாடுபடி வீரர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து இந்த முறை தொடர்ந்து இந்த QR கோடு அனுப்பும் சுற்றி வழங்கப்பட்டது. இந்த போர்டுகள் அனுமதிப்பட்ட சிறந்த மாடுபடி வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறந்த மாடுபடி வீரர்களுக்கு காரும் சிறந்த காளைக்கு டிராக்டரும் வழங்கப்பட உள்ளது. அபரகம், ஒரு அண்டா ஒண்ணு, ஒரு சம்பளம் ஒண்ணு, மாடு வெற்றி பெற்றிருக்கோம். எல்லாரும் பத்மா தட்டுல வாங்கிக்கங்க டோக்கன. சைக்கிள் டோக்கனை வச்சு பத்மா டோக்கன் பத்மா தியேட்டர்ல வாங்கிக்கங்க சைக்கிள். தூத்துக்குடி மாவட்டம் கடுகுமலை கருகசால மூர்த்தி கோவில் மாடுப்பா. கடுகுமலை கருகசால மூர்த்தி கோவில் மாடு.